ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெறும் வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டு எப்படி நைட் நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் வர்றதை கட்டுப்படுத்துறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டைமில் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை யூரின் போகிறதுக்கு எழுந்திரிக்கிறதுக்கு உடம்பு ரொம்ப டயர்டாகிரும். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோன்னா, நடந்து நம்ம பாத்ரூமுக்கு போயிட்டு வர முடியாது. ஏன்னா நைட்டில் ஒரு முறை எழுந்து போயிட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம்தான். அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழுந்திருக்கிறதுனால தூக்கம் போயிடும். மறுநாள் காலையில் எழுந்திரிப்போம்ல, அப்போ ரொம்ப சோர்வாக இருக்கும். தலைவலி, எரிச்சல் இதெல்லாம் சேர்ந்தே வந்துடும். இப்படி நைட்டு நம்ம அடிக்கடி யூரின் போகிறதுக்கு எழுந்திருக்கிறப்ப அதை தடுக்கிறதுக்கு மாத்திரையோ மருந்தோ தேவையில்லை. சாதாரண வாழைப்பழம் போதுங்க. நைட்டு யூரின் அதிகமாக வர காரணங்கள் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சிறுநீர் பை பலவீனமாகிறதும் இதுக்கு ஒரு காரணம் தான். வயசு ஆக ஆக பிளாடர் மசில்ஸ் இருக்குல்ல, இது தளர்வடைய ஆரம்பிச்சிடும். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் தான். இது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறுநீர் பிரச்சனை. சிறுநீர் முழுவதும் வெளியேறாமல் உள்ளுக்குள்ளாரையே இருந்துடும். அதனால அடிக்கடி யூரின் வர மாதிரியான உணர்வு அவங்களுக்கு வரும். தேர்ட் என்னன்னு பார்த்தோன்னா டயாபெட்டிஸ். சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு யூரின் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஃபோர்த் என்னன்னு பார்த்தோன்னா நைட் நேரத்தில் தண்ணி, காஃபி, டீ இதெல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அதிகமான ஃப்ளூயிட்ஸ் எடுக்கிறதுனால கூட நைட்டில் அடிக்கடி யூரின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபிஃப்த்து ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா பொட்டாசியம், மெக்னீஷியம் குறைவாக இருக்கிறது கூட நைட் டைமில் அடிக்கடி யூரின் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்கு வாழைப்பழத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் இதில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்குது. உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் லெவலை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். மெக்னீஷியம் இருக்குல்ல, அதுவும் வாழைப்பழத்தில் இருக்குது. இது 2 குறையிறதுனால தான் அடிக்கடி யூரின் வருதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாடர் மசில்ஸை ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு உதவுது. அர்ஜென்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கூட உதவுது. விட்டமின் B6 கூட இந்த வாழைப்பழத்தில் இருக்குது. இது நைட்டில் நர்வ்ஸ் ஓவர் ஆக்டிவிட்டியை குறைக்க உதவுது. நேச்சுரல் ஸ்லீப்பை சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மெலனின் ஹார்மோன் இருக்குல்ல, அது ஹார்மோன் சமநிலைக்கு உதவுது. அதனால தான் நம்மளோட முன்னோர்கள்லாம் நைட்டில் வாழைப்பழத்தை சாப்பிட சொன்னாங்க. எந்த வாழைப்பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வாழைப்பழம் வாங்கிட்டு வர்றப்ப அதோட காம்புகளில் பச்சை நிறம் இருக்கிற மாதிரியும் பழம் மட்டும் மஞ்சள் கலரில் இருக்க மாதிரியும் பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லா வாழைப்பழமும் ஒரே மாதிரியாக செயல்படாது. நம்ம செலக்ட் பண்ணுற வாழைப்பழமும் இதுக்கு ரொம்ப முக்கியம். அதிகமாக பழுத்து கணிஞ்சிருக்கும்ல, அந்த வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது. என்னென்ன வாழைப்பழம் சாப்பிடணும்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நைட்டில் அடிக்கடி சிறுநீர் வர்றதை கட்டுப்படுத்தக்கூடிய முதல் வாழைப்பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூவன் பழம் தான். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த இமேஜில் இருக்கக்கூடிய பழம் தான் பூவன் பழம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இதுதான் நேந்திரம் பழம். இந்த நேந்திரம் பழமும் யூரினை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியான முறையில் எப்படி வாழைப்பழத்தை பயன்படுத்தி சிறுநீர் வர்றதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த முறையில் நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கிறப்ப தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நைட்டு உணவு, அதாவது டின்னர் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னமாகவே நீங்கள் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றணும். இதுக்கு அரை வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். நல்லா மென்று சுவைச்சு நீங்கள் இந்த வாழைப்பழத்தை சாப்பிடணும். வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. அரை மணி நேரத்துக்கு கழிச்சு தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும். 7 நாட்களுக்கு தொடர்ந்து நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு வர்றப்ப 3லேருந்து 4 நாட்கள்லையே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய மெத்தட் என்ன தான், அதுதாங்க நம்ம பாட்டி வைத்தியத்தில் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு. அது என்னன்னு பார்க்கலாமா? அரை வாழைப்பழத்தோட 1 சிட்டிகை சீரக பொடியும் 1 சிட்டிகை சுக்கு பொடியும் எடுத்துக்கோங்க. இது பிளாடரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண உதவும். யூரின் பிளாடரை பலப்படுத்துறதுனால யூரின் அடிக்கடி வராது. தேர்ட் மெத்தட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு தான். நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறமா 2லேருந்து 3 பீஸ் வாழைப்பழத்தை வாரத்துக்கு 3 நாட்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும்.
குறிப்பு: நான் சொன்ன இந்த மெத்தட்ல தான் நீங்க வாழைப்பழத்த எடுத்துக்கணுமே தவிர, வாழைப்பழத்தோட பால் சேர்த்து குடிக்கிறது, வாழைப்பழத்த நைட்டு 9 மணிக்கு அப்புறம் எடுத்துக்கிறது, இது மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது. 9 மணிக்கு அப்புறமா வாழைப்பழத்த சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்காது. வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 6:00 நீங்க வாழைப்பழத்த சாப்பிடுறது உங்களுக்கு நல்லது. இந்த வாழைப்பழத்த சாப்பிடுறதோடையே, கூட இந்த டிப்ஸையும் நீங்க பின்பற்றுனீங்கன்னா, நைட்டு நேரத்தில அடிக்கடி யூரின் வரத கட்டுப்படுத்தி ஜம்முன்னு தூங்கலாம். அது என்னன்னு பார்க்கலாமா? ஈவினிங் 7:00 அப்புறமா தண்ணீர் குடிக்கிறத குறைச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி யூரின் போயிட்டு வந்து படுத்துக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, மார்னிங் நீங்க 5 டூ 10 மினிட்ஸ் வாக்கிங் போறது நல்லது. இப்ப நான் சொன்னேன்ல, இந்த வாழைப்பழ முறை, இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அட்வான்ஸ்டு புரோஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொருந்தாது. நீங்க டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இத எடுத்துக்கலாம். ஒரு மனுஷனுக்கு தூக்கங்கிறது ரொம்ப முக்கியங்க. தூக்கம் இல்ல அப்டின்னாலே பல நோய்கள அது உருவாக்கிரும். அப்படிப்பட்ட தூக்கத்த கெடுக்கிற மாதிரி அடிக்கடி யூரின் வர ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சு அப்டின்னா, சாதாரண வாழைப்பழத்த பயன்படுத்தி நைட் டைம்ல அடிக்கடி யூரின் வரத எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்டிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்டின்னு நம்புறேன். அதுவும் 60 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்டின்னும், உங்க வீட்ல இருக்க முதியவர்களுக்கு இத சொல்லிக் குடுத்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.